சே, தண்டவாளத்துல ரயில் ஓடணும், சேராட்டம் ஏன் ஓடணும்? இப்ப 24 பேருடைய நிலைமை என்ன? ஐயா நல்லா இருக்கீங்களா? பிடிக்காத உனக்கு? என் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு தானே வந்த? ஆமாங்க ஐயா. என்னது எடுத்துக்குங்க. திருப்பதி லட்டுன்னு சொல்ல வேண்டாமா? ஏழுமலையானுக்கு ஒரு கும்பிடு போட்டு சாப்பிட்டு இருப்பான்ல. போட போட. திருப்பதிக்கு போனா பிரச்சனை தீருவாங்க, இவர் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. மேம திருப்பதி லட்டு எடுத்துக்கங்க. திருப்பதி லட்டு. கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி, வட திருப்பதி, தென் திருப்பதி, எல்லா திருப்பதியும் போயிட்டு வந்தேன். எனக்கு தெரியாதா இது திருப்பதி லட்டுன்னு? என்னோ மடை எனக்கு சொல்ல மாதிரி திருப்பதி லட்டுன்னு சொல்றேன். ஏடு கொண்டல வாடா, பிச்சு விடுவோம் பிச்சு. என்ன பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கு பையன் மாதிரி இருக்கா? மூஞ்சிய பாரு, குதிரை மெச்ச மாதிரி பாருதே. மாமா கலெக்டர் வீட்டுல செட்டில் ஆயிட்டான்னு ரொம்ப பெருமைப்பட்டேன். ரொம்ப தலகணமா ஆடுறான். அவனை குப்பை தாண்ட வாடி உன்னை குப்பை லாரியில தூக்கி போறேன். இவரே போந்தாரு. இங்க கொடுத்தா இங்கேயும் வாங்கணும். என்ன பிரதர் கையில? இங்கேயும் வாங்கணும் போல இருக்கு. ஒண்ணில இல்ல, கையில என்னமோ மறைச்சு வச்சிருக்காரு. பிரதர் கையில என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? காமிங்க. ஒண்ணு இல்ல பிரதர், பூந்தி பிரதர். யோ, திருப்பதி லட்டு போய் பூந்தின்னு சொல்ற? என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? கரெக்ட். இன்னும் 2 பேருக்கு இந்த லட்டு கொடுத்தனா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சொன்னாலும் அடிக்கிறான், சொல்லாட்டியும் அடிக்கிறான். பிரதர் நான் இந்த ஏரியா விட்டே போறேன் பிரதர். முதல்ல இந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் பிரதர். உங்களுக்காவது நல்லது நடக்கட்டும். என்ன பார்க்கணும்னா நீ குப்பத்துக்கு வந்து பாரு பிரதர். நல்லா கலெக்டர் ஆகணும். எல்லார்கிட்டயும் அதிகாரம் கொடுத்துட்டு நான் வாங்க வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் வராரு. வாங்க 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 வாங்க. வணக்கம். நான் தான் புண்ணிய கோடி. என்ன புண்ணியம் பண்ணணும்? உங்க வளர்ப்பு மகனுக்கு என் பேத்தி கொடுத்து புண்ணியத்தை கட்டிட்டேன். ஐயா வணக்கம். நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன். அது பொய் சொல்லாம மெய்யனோட எழுத்து. அதோட பலன் தான் ஒரு மாவட்டத்துக்கே ஆட்சியாளனா வந்திருக்கான். ஏனப்பா தாத்தா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பெரியவர் காலில் விடுங்க. சரி தாத்தா. நல்லா இருக்கணும். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நம்ம ஐயா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா டெய்லி இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஆண்டவர் மன்னனா மட்டுமே இருக்க முடியும். அந்த புறத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியாது. ஏன்னா அவர் ஜாதகம் அப்படி. எனக்கு சுயநலத்தை விட பொதுநலம் பிடிச்சிருக்கு. அதனாலதான் சாஸ்திரத்தையும் ஜாதகத்தையும் ரொம்பவே நம்புறேன்.